நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜூலை மாதம் 7வது மாசத்துல கர்த்தருடைய நாமத்துல இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் ஆண்டவர் மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், அதுல 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க தேவனிடத்துல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீண் போகவே போகாது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கு? வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய பேர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, மனுஷன் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. அவங்க அதை செஞ்சிருவாங்க, எங்க மாமா மச்சான் எங்க பெரியப்பா எப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்களுடைய பேரை சொல்லி அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். வசனம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் இப்படி சொல்லுது: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தான் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு அப்படிங்கறத முதலாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சபைக்கு வருகிறவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனா இன்னைக்கு நாம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், அதனால ஆண்டவர் எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவர்கள் நீங்க பார்க்கலாம். ஆனா முழுக்க முழுக்க நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். எந்த மனுஷனையும் உங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறது யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் வைக்கணும்னா
எந்த மனுஷனும் உங்களுக்கு தயை செய்ய உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. அதனாலதான் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படின்னாக்கா கர்த்தர் மேல இருக்கணும். இதைத்தான் வசனம் சொல்லுது. அப்ப மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அவன் யாரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவனா இருக்கிறான். அவன் வசனம் சொல்லுது சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, அவன் அவாந்தர வெளியில கரளையாய் போன செடியை போல் இருந்தது. அவாந்தர வெளியில கரளை செடி, காய் கனி கொடுக்காத செடிக்கு பேரு தான் கரளையான செடி. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வறண்ட சூழ்நிலைகள், எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு செழிப்பும் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், இதுதான் வறட்சியான இடம். வறட்சியான இடத்துல தண்ணி சுத்தமா கிடைக்காது. நம்ம கொஞ்ச நேரம் தாக்கு தண்ணி குடிக்கிறோம்னா அப்படி நாட்கள்லாம் என்ன செஞ்சிருது, வறண்டு போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு செழிப்பு இல்லாத சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அப்ப இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், மாற்றம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? அங்க கீழே போட்டு 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணத்தை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை காட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கிறான். மழையே பெய்யலனாலும் உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துடும். எதனால அப்படின்னா கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால உங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்பணும். பாருங்க, 12 வருடமா ஒரு சகோதரிக்கு உதரத்தின் ஊரல், பெரும் பாடு, சரீரத்துல பயங்கரமான வியாதி, வேதனை தாங்க முடியல, வெளியில போக முடியல, ஒரு நல்ல காரியங்களுக்கு வெளியில போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை, அடைந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா நிறைய டாக்டர்ஸ் இடத்துல, நிறைய வைத்தியர்களிடத்துல யாராரு எந்தெந்த டாக்டர்லாம் சொன்னாங்களோ அவங்கள்டெல்லாம் போய் பார்த்து பணம் செலவானதே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கவே இல்லை. அப்ப எல்லா பைசாவும் சுத்தமா காலி ஆயிடுச்சு, பணம் சுத்தமா காலி ஆயிடுச்சு. பணம் இருந்தப்பெல்லாம் யாராவது எந்தெந்த டாக்டர் சொன்னாங்களோ போய் பார்த்தாங்க. பணம் கிரயமானதை தவிர சரீரத்துல ஒரு பலன் பெற முடியல. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே கவனிக்க, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவன் என்ன செஞ்சான்னா, நான் இயேசுவை நான் போய் எழுந்து இயேசுவை போய் பார்ப்பேன், அவரை தொட்டு நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட கடந்து போனான். நான் போவேன், தொடுவேன், சுகமாவேன். நான் இயேசுவிடத்துல போவேன், தொடுவேன், சுகமாவேன். இப்படி அவன் நம்பிக்கையோடு கடந்து சென்றான். போனா, தொட்டா, சுகமாயிட்டான். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, 12 வருஷம் உலுக்கி கொண்டிருந்த, வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பிரச்சனை அவளுக்கு அந்த ஒரு செகண்ட்ல சுகமாயிடுச்சு. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் இதே போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், சரீரத்துல நிலவேணும், என்ன செய்யறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தர் சமூகத்தை நோக்கி பாருங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு இதைத்தான் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. கோலியாத்து இஸ்ரவேல் ராணுவங்களையே பயப்படுத்திக்கிட்டு இருந்தான். சவுலும் ராணுவங்களும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்தணும்னு சொல்லி ஒரே ஒரு கவன்ல கூழாங்கல்ல எடுத்து அவன் நெத்திப்பட எறிந்தான். அவன் சொல்லும் போது எப்படி அடிக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகத்துல
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 17ஆம் அதிகாரம், அந்த 17ஆம் அதிகாரத்துல ஒரு சொல்ற வசனத்தை மட்டும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்னைக்கு உன் தலையை நான் உன்னை விட்டு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருனாக்கா, ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்து வீசுறாரு. அங்க நெத்தியில போய் ஓடி அந்த நெத்தியில விழுந்ததும் அவன் அப்படியே சாயிறான். ஓடி போய் அவனை என்ன செய்யறாருன்னா மேற்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆனா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப மனசு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி எதை எப்படி செய்ய முடியும், என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாருன்னு சொன்னாக்கா, அங்க உள்ள வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாரு, கொண்டு போய் சாடி முழுவதுமா தண்ணி நான் நிரப்புங்க. அவங்க நிரப்பும் பொழுது கூட அவங்க சாதாரணமா இருந்திருக்கிறான். இந்த தண்ணியை கொண்டு போய் நிரப்புனதுக்கு பிறகு தண்ணியை கொண்டு போய் விசாரிப்புக்காரன் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னடா தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏதோ செய்ய போறாருங்கிற ஒரு நம்பிக்கையில இயேசு சொன்னபடியே இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்தாங்க பாருங்க. அதை அவன் ருசிச்சு பார்க்கும்பொழுது ருசி மிகுந்த திராட்சை ரசமா மாறி இருந்தது. ஆமே. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா வெறும் தண்ணீரை ருசி மிகுந்த திராட்சை ரசமா மாற்றுவதற்கு அவரால் கூடும். அப்ப உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகும். உங்களுக்கு விரோதமா எழுப்புகிறவர்கள் முறியடிக்கப்படுவாங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் முற்றிலுமாய் நீங்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், தேவன் மேல நீங்க நம்பிக்கை வைத்து அவர் சமூகத்துல ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாய் உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீங்க கொடுத்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை உண்மை குறித்த ஒரு நம்பிக்கை, உண்மை குறித்த ஆண்டவர் ஒரு விசுவாசம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வரட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பலவீனங்கள் நீங்கி சுகமடையட்டும். ஆண்டவரே குறைவுகள் நிறைவாகட்டும். குறைவுகள் நீங்கி ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தும். சத்துருக்களுடைய போராட்டம் நிர்மூலமாகட்டும். நம்முடைய பிள்ளைகளை சகல காரியத்திலையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.